என்ன நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மேட் இன் கொரியா படத்த பத்தி பார்க்க போறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டர் ரிலீஸ் இல்ல ஓடிடில Netflixல ரிலீஸ் ஆயிடுச்சு படம். சரி இந்த படம் வந்து தட்டில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, "நல்லா இருக்கு பாரு" அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தேன். படம் சூப்பர்ங்க. படம் வந்து ஃபீல் குட் ஃபிலிம் எப்படின்னு சொல்லப்போனா, ரொம்ப வந்து சூப்பரா அந்த படம். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்த படம். அந்த படத்த பத்தி சொன்ன வீடியோ பண்ணியிருந்தேன். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா மோகன் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் படத்துல ஒருத்தவங்க வராங்க பார்த்தீங்களா, ஹீரோயினா அவங்க தான் இந்த படத்துல மெயின் ஹீரோயின். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 லைன்ல சொல்லலாம், பெருசாவும் சொல்லலாம். ஒரு லைன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஷென்பா அவங்க பேரு. கேரக்டர் பேரு ஷென்பா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொரியால போயிட்டு எப்படியாச்சும் போயிட்டு வரணும். இந்த ஊர்ல செட்டில் ஆகணும். ஆனா அந்த ஊர்ல வந்து இருக்கணும்னு சொல்ற ஆசை அவங்களுக்கு. ஸோ அவங்க ஆசை நிறைவேறுச்சா இல்லையான்னு தான் படத்துல ஒரு லைன் ஸ்டோரி. பட் அவங்க வந்து கொரியா போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றது தான் படத்தோட முழு ஸ்டோரி. ஆம் அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆக்சுவலா வந்து அவங்க வந்து கொரியா போணும்னு சொல்லி ரொம்ப கனவோட இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர்ல அவங்க கூட படிக்கிற பையனும் அந்த கிளாஸ்மேட் யாரோ லவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த லவ் வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. ஸோ ஒரு இடையில ஒரு பிரச்சனையாவும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா பேச்சு கேட்காம அவங்க வந்து அவங்க கூட போவாங்க. பட் ஃபைனலா பார்த்தா அவங்கள அவங்க ஏமாத்திருவாங்க. ஏமாத்திட்டு அவன் ஒரு பக்கம் போயிடுவான். அவங்கள ஒரு பக்கம் ஏன்னா இவனுக்கு வந்து ஹீரோவுக்கு வந்து கடன் நெறைய இருக்கும். கடன் என்ன பண்ண தெரியாம ஹீரோயினோட அப்பா கிட்ட ஒரு பணம் ஒரு சம்திங் அமௌண்ட் வரும். அமௌண்ட் வந்து அந்த பொண்ணு திரும்ப ஏமாத்திட்டு போயிடுவான். பட் இவன் போனாலும் என்ன பண்ணுவான்னா, பொண்ணுக்கு வந்து கொரியாக்கு டிக்கெட்லாம் போட்டு அனுப்பிச்சு விட்டுருவான். கொரியா அந்த பொண்ணு போனா, அங்க போனா யாருமே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கொரியன் ஒரு நண்பர சந்திக்கும். அவங்க ஃப்ரெண்ட் ஆவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் மூலியமா வந்து ஒருத்தங்கிட்ட வேலை கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்கள பார்த்துக்கிற வேலை கிடைக்கும். அங்க போனா ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டியே பார்த்துக்கிற வேலை கிடைக்கும். அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா, கை, கால் சுத்தமா வராது. நடக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் 2, 3 நாள்லயே தெரிஞ்சிரும். அந்த பாட்டி வந்து நல்லா தான் இருப்பாங்க. அந்த பாட்டிக்கு ஒண்ணும் இல்ல நல்லா இருப்பாங்க. இந்த ஷென்பான்ற பொண்ணு கண்டுபிடிச்சிரும். கண்டுபிடிச்சு அந்த பாட்டிய அவங்க நல்லா பேசுவாங்க. க்ளோஸா ரிலேஷன் அவங்க. அதுக்கப்புறம் ஷென்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க ஊர்ல வந்து கடை வைக்கணும். ஒரு சின்ன ஹோட்டல் மாரி வைக்கணும்னு சொல்ல ஆசை இருக்கும் அவங்களுக்கு. அந்த பாட்டிக்கும் அதே மாரி சேம் ஆசை இருக்கும். ஏன்னா வந்து சின்ன வயசுல வந்து அந்த பாட்டி அவங்க அவங்க ஃபேமிலியோட வந்து இந்த கடை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பசங்க வளர்ந்தப்ப குழந்தைகள பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்தால, அவங்களால எதுவும் பண்ண முடியல. நான் வந்து என் லைஃப் வந்து ரொம்ப சுருக்கிட்டேன். என்னால வந்து பண்ண முடியலன்னு சொல்லும்போது, ஹீரோயினும் அவங்களும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹோட்டல் வந்து நல்லா போகுது, செம்மையா போகுது. ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. இதுக்கிடையில வந்து அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க மெய்டா வராங்க. அவங்க அந்த பாட்டிய பார்க்குற மாரி தான் வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி அவங்களும் பண்ற பிசினஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டிய வந்து பார்த்துக்கிற வேலைக்கு தான் அங்க வராங்க. இந்த விஷயம் வந்து அந்த பாட்டிய வந்து பார்த்துக்க அலோவ் பண்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டியோட பையன் வந்து கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஷென்பா வந்து அவங்க வீட்ல அனுப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு, கடைசியா கிளைமாக்ஸ்ல ஷென்பா மறுபடியும் ஊருக்கு போனாங்களா? இல்லையா? திரும்பி வந்தாங்களா? படத்தோட ஸ்டோரி. ஆல்மோஸ்ட் ஸ்டோரி இது. பட் இதுல வந்து ஃபுல் ஸ்டோரியே சொன்னா உங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அதுல ஃபுல் ஸ்டோரி நான் சொல்ல. ஆல்மோஸ்ட் நான் சொன்ன முக்காவாசி ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரில வந்து அந்த பாட்டி கேரக்டர் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து தமிழ் ஆளுங்க கிடையாது. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, கொரியன் பீப்பிள் தான் பேசியிருக்காங்க. ஸோ ஒரு டிவைஸ் ஒண்ணு காட்டுறாங்க. டிவைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் டிவைஸ் அது. அந்த டிவைஸ் மூலம் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. அப்படி டிரான்ஸ்லேட் பண்றது மூலம் தான் நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகுது அந்த கொரியன் லாங்குவேஜ். மத்தபடி வந்து வாய்ஸ் ஓவர்தோ, டப்பிங்கோ தரல. ஸோ அவங்கவங்க லாங்குவேஜ்லயே பேசுறாங்க. நம்ம தமிழ் பொண்ணு தமிழ்ல தான் பேசுது. இவங்க வந்து கொரியன்ல பேசுறாங்க. டிவைஸ் வச்சு வந்து அந்த அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு வந்து அங்க போய் நெறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்றா. அண்ட் அங்க ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றா. அங்க ஒரு மாரியான ஒரு அவளுக்கு ஏத்த மாரி அந்த இடத்த வந்து தகவமைச்சுக்கிறோன்றது அந்த காட்சிலாம் பார்க்க அழகா இருந்தது. ஏன் நம்மளே கொரியாக்கு போனோமே ஃபீல் ஆச்சுன்னா சொல்லலாம்னு பார்த்தீங்களேன். அந்த மாரி ஒரு ஃபீல் வந்து ஒரு ஒரு இன்னசென்ட்டான கேர்ள் வந்து தனியா போறா. அவ லைஃப்ப வந்து எப்படி பார்த்துக்கிறா. அண்ட் எப்படி அந்த விஷயத்த அமைச்சுக்கிறான்ற விஷயம்லாம் நல்லா இருந்து பார்க்க. காட்சியா பார்த்தா நல்லா இருந்து பிக்சரைஸும் பிரைட்னஸா இருந்தது. ஸோ நல்லா இருந்து பார்க்க. படமும் வந்து சொன்ன மாரி ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி ஃபீல் குட் ஃபிலிம். அது எந்த ஒரு சண்டை காட்சிகளும் கிடையாது. காதல் காட்சிகளும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணு அவ லைஃப்ல அவ என்ன பண்ண ஆசைப்படுறா நடந்துச்சா இல்லையான்னு படம். அத வந்து நல்லா காட்டியிருந்தாங்க. கொரியன்ஸ்க்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு ஆல்ரெடி தெரியும்ல உங்களுக்கு. நம்ம நாட்ட சேர்ந்த ஒரு ஒரு குயின் ஒரு இளவரசி வந்து சின்ன இதுல போயிட்டு கொரியால செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய நெறைய வார்த்தைகள் நம்ம தமிழ் மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். ஸோ அம்மா அந்த படத்திலேயே அம்மான்னு தான் சொல்லுவான். அந்த கொரியனுடைய அந்த அம்மா பார்த்து ஒரு கேரக்டர் சொன்னான் பார்த்தீங்களா? அவன் வந்து அம்மா வந்து அம்மா தமிழ்லயே கூப்பிட்டோம்னா ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் தான் ஆல்ரெடி இந்த ஷென்பான்றவங்க வந்து பார்த்தா, அங்க வந்து இளவரசியா வாழ்ந்திருக்காங்க. ஸோ இதுதான் படம். இந்த படத்துல வந்து அ நெறைய ட்விஸ்டர்ஸ்லாம் நல்லா இருக்கு படத்துல. ரொம்ப பெருசா ட்விஸ்டர்ஸ் இல்லனாலும், சின்ன சின்ன பிரேக் இருக்கும். அப்புறம் வந்து இந்த பாட்டி கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இவங்க கொரியன்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன காட்டுவாங்க. அவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவான். அவன் கேரக்டர் நல்லா இருந்தது. ஸோ இவங்க இந்த கொரியன்ஸ் நேம் எனக்கு தெரியல. இவங்க மட்டும் தெரியும் எனக்கு. நம்ம டாக்டர் படம் நடிச்ச ஹீரோயின் இவங்க. ஸோ இவங்க ஆக்டிங் நல்லா இருந்தது. ஆக்டிங் வைஸ் சூப்பரா இருந்த படம். எப்படி சொல்லணும்னா, அது ஃபீல் குட் ஃபிலிம். நீங்க ஓடிடி ரிலீஸ் தான். ஸோ Netflixலோ இல்ல உங்களால முடிஞ்சா டவுன்லோட் தான் பண்ணி பார்க்கணும். நான் Netflix தான் பார்த்தேன். ஒரு வாய்ப்பு கிடைச்சா படம் பாருங்க. நல்லா இருக்கு படம். ஒரு பொண்ணு ஆல்ரெடி இந்த படம் தாய்க்கிழவி வந்து பார்த்தீங்களா? ஒரு வுமன் எம்பவர்மென்ட் பத்தி. ஆல்மோஸ்ட் இதுவும் வுமன் எம்பவர்மென்ட் தான். தனியா இருக்கலாம். தனியா நின்னு ஜெயிக்கலாம். தனக்கு புடிச்சத பண்ணலாம். ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டா, அதுக்கு வந்து பெரிய வந்து இடர்பாடுலாம் கிடையாது. நம்ம நெனச்சா பண்ணலாம். ட்ரை பண்ணா பண்ணலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வ ஒ அவ அந்த ஒரு விதமான ஒரு காட்சி மூலம் டைரக்டர் சொல்ல இருந்திருக்கார். டைரக்டர் சொன்ன விஷயம் நல்லா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு பர்சனலா புடிச்சிருந்து. அண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்தது கேட்கறதுக்கு ப்ளசன்ட்டா இருந்தது. ஒரு சில பாட்டுலாம் மைண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து படமும் வந்து ஓகே. அண்ட் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா படம் பாருங்க. நான் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணேன். நீங்களும் கண்டிப்பா படம் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மீண்டும்
இன்னொரு வீடியோ அண்ட் இன்னொரு சந்திக்கலாம். பாய் பாய்ங்க. டேக் கேர்.